ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஷ்மா சமையல். இப்போ ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு புளிக்க வச்ச இட்லி தோசை மாவு எடுத்துருக்கோம். வழக்கமாக நம்ம எப்படி இட்லி தோசை மாவு அரைப்போமோ அதே மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் 2 வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, கொஞ்சமாக கருவேப்பிலை இலை, கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 5 முந்திரி பருப்பும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை தனியாக எடுத்து வச்சிடுங்க. இப்போ தோசைக்கல்லை சூடாக்கிட்டு தோசை மாவை நல்லா ஊற்றிக்கோங்க. மீடியம் திக்னஸாக தோசை போட்டுக்கோங்க. இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த வெங்காய மிக்சரை அதில் சேர்த்துக்கோங்க. லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது மேலே தேவையான அளவுக்கு நல்லெண்ணெயை விட்டுக்கோங்க. இப்போது 2 பக்கமும் நல்லா பொன்னிறமாக சுட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சிம்பிளான வெங்காய தோசை ரெடி. இதை சட்னியோடையும் சாம்பாரோடையும் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சும்மா சூப்பராக இருக்குங்க.